Hello children, how are you? Are you all fine? I hope you are all fine. Now, you can see reported speech for class 7th. Reported speech. What is reported speech? Something new, no? இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத மாதிரி இருக்கா reported speech? You know direct speech and indirect speech. Directனா என்னன்னு தெரியும், இன்டைரக்ட்னா என்னன்னு தெரியும். Direct mean that is in person, நம்ம நேரடியாக பேசிக்கிறதா நம்ம டைரக்ட்னு சொல்லுவோம். Then for indirect, we don't deal with directly. We say something about the third person. வேற யாரோ ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசணும், அதுதான் இன்டைரக்ட். நேரடியான தொடர்பு இல்லாமல் மூன்றாவது ஒரு ஆளை பற்றி பேசுறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். இங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்களே, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்ன? நம்ம ஒருத்தவங்க சொல்கிற ஒரு கூற்று, அதாவது ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன செய்கிறோம், சேம் வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் வித்தவுட் எனி சேஞ்சஸ் அப்படின்னா அதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். இல்லை அது நம்மளுடைய சொந்த வார்த்தையெல்லாம் போட்டு அதை நம்ம மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்கிறோம், அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நமக்கு இருக்கிறது. ஓகே, shall we go for the topic? Reported speech. What is reported speech? What is direct speech? We can repeat or quote the exact words of the speaker. என்ன அவங்க சொல்கிறாங்களோ சேம் வேர்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணோன்னா that is called as direct speech. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, whether it is direct or indirect அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, when we use the direct speech, no, we place the words between quotation marks. You know the quotation marks. Quotation marks na உங்களுக்கு தெரியும், that is open quotes and close quotes. within quotes குள்ளார இருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம அப்படியே சொல்கிறோம், அப்படியே கோட் பண்ணுறோம், அதுதான் direct speech. For example, you see the example there. She says, there is an elephant outside the window. There is an elephant outside the window. ஒரு எலிஃபண்ட் இருக்கு அப்படின்னு who says? She says. இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா we have speaker and listener. அதாவது யார் அந்த சொல்கிறாங்களோ அவங்க ஸ்பீக்கர். யார்கிட்ட அதை சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் யார்கிட்ட சொல்கிறாங்கன்றதே நமக்கு அங்கே இருக்கவே இருக்காது. பட் யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு லிசனர் பேர். ஓகேவா? ஏன் நீங்கள் ஸ்பீக்கர் லிசனர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த வித்தின் கோட் இருக்குல்ல, வித்தின் கோட்ஸ் வேர் எவர் யூ ஹாவ் ஐ அப்படின்னு வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர். வேர் எவர் யூ ஹாவ் யூ அப்படின்னு வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு த லிசனர். பட் இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஸ்பீக்கர் லிசனர் கிடையாது, ஒன்லி த ஸ்பீக்கர் இஸ் தேர். ஷீ சேஸ் தேர் இஸ் an elephant outside the window. இப்போ பார்த்தீங்கன்னா இது வித்தின் கோட்டில் இருக்குது. இது என்ன சொன்னாங்களோ சேம் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணுறதுனால தான் இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். Now we'll see the indirect speech. Indirect speechன்றது it's not like direct speech. We can also report what the speaker spoke without quoting the exact words. அவங்க என்ன வேர்ட்ஸ் எக்ஸாக்டாக சொன்னாங்களோ அந்த வேர்ட்ஸை நம்ம கோட் பண்ணாமல் நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸை சொல்கிறது, அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த ரிப்போர்ட்டட் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்கிறோம்ல, இட்ஸ் யூஸ்வலி யூஸ்டு டு டாக் அபவுட் த பாஸ்ட். பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலி என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். இன் டைரக்ட் ஸ்பீச்னோ வி ஹாவ் இன்வெர்டட் கமாஸ். என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன வேர்ட்ஸ் சொல்கிறாங்களோ தட் இஸ் புட் இன் த வித்தின் த கோட்ஸ். ஒரு இன்வெர்டட் கமாக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். பட் இன் இன்டைரக்ட் ஸ்பீச் தேர் இஸ் நோ இன்வெர்டட் கமாஸ். இன்வெர்டட் கமாஸ் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. மோரோவர் என்ன பங்க்சுவேஷன் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறோன்னா, பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் கேபிட்டல் லெட்டர் வில் பி தேர் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் வில் பி தேர். இது மட்டும்தான் இந்த பங்க்சுவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். வேரஸ் இன் டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் கோட்ஸ் இருக்கும், கமா இருக்கும், க்ளோஸ் கோட்ஸ் இருக்கும்,
எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பங்க்சுவேஷன் பிளேஸ் an important role in identifying whether it is direct speech or indirect speech. இது டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பங்க்சுவேஷன் மார்க் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இஸ் இட் கிளியர்? நவ் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது we must know how to change. எப்படி இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது அந்த டென்ஸ் சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த டென்சஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ் மாற்றணும். பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் should be changed as past continuous. Past continuous must be changed into past perfect continuous. And present perfect must be changed into past perfect. Past perfect into past perfect. No, there is no change. Present perfect continuous, it must be changed into past perfect continuous. Now you see the word work அப்படினு ஒரு வேர்ட் நம்ம வச்சிருக்கோம். இந்த workன்றது present tenseல இருக்கு. When we change into indirect speech, that is into reported speech, அந்த verbal change என்ன வரும் அப்படினாக்கா workன்றது present tenseல இருக்கு. So we have to change it into worked. So already உங்களுக்கு work தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்போ அதோடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இஸ் நத்திங் பட் என்ன அந்த V3 வேர்ப் இருக்கோ அதுக்கு முன்னாடி நீங்கள் had யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புக்கு முன்னால் had யூஸ் பண்ணிங்கனாக்கா இட் பிகம்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இஸ் இட் கிளியர்? தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்றது இஸ் am or. இந்த இஸ் am or கூட எனி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கும். அதோட இஸோடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ், இஸ் அண்ட் ஆம்க்கு ஆல்சோ வாஸ் தான், ஆர்க்கு வேர். அதை நம்ம என்னென்னு மாற்றிக்கணும், எய்தர் வாஸ் ஆர் வேர்னு மாற்றி தென் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் V3 வர்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இட் மஸ்ட் பி சேஞ்ச் இன்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றது ஹேட் ப்ளஸ் ஒர்க்டு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது we needn't change it into other tenses. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது. தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது அப்படின்னும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க்ன்றவுடைய பாஸ்ட் டென்ஸோ இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ ஹவு வி ஆர் ஃபார்மிங் ஒரு இடி ஆட் பண்ணி அதோடைய பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெகுலர் வேர்ப். பட் நமக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரைட் WRITE இப்போ ரைட்னு ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ரைட்டுக்கு வந்து வி கான்ட் ஆட் இடி, அதுக்கு நம்ம இடி ஆட் பண்ணி அதோடைய பாஸ்ட் டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இர்ரெகுலர் வேர்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ when you form the past tense, no, you must be very careful. அது ரெகுலர் வேர்ப்னா இடி ஆட் பண்ணிக்கலாம். இர்ரெகுலர் வேர்ப்னாக்கா அக்கார்டிங்லி யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் இன்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் என்ன டைம் அண்ட் பிளேஸ் சேஞ்சஸ்லாம் என்னென்ன பண்ணணும். ஓகே, வேர்பல் சேஞ்சஸ் பார்த்துட்டோம். நவ் we can see how we can change the time and place when we change the sentence from direct to indirect. ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமை ரெஃபர் பண்ணுறது எது? How can you identify whether it has happened in the past or in the present or in the future? எப்படி கண்டுபிடிப்பீங்க? Only based on the verb. என்ன B form verb கொடுத்துருக்காங்க, என்ன auxiliary verb கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து it denotes the time. இப்போ isன்னு பார்த்த உடனே we know that it is happening at present. இல்லை was அப்படி இருந்ததுனாக்கா it has happened in the past. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இஸ் இல்லை ஆம் அப்படின்னு வந்ததுனாக்கா தட் ஷுட் பி சேஞ்ச் as வாஸ். ஆர்ன்றது வேர் மாற்றிக்கணும். ஹாவ் இல்லை ஹேஸ் இருந்ததுன்னா ஹேட் மாற்றிக்கணும். ஷால் ஷுட் பி சேஞ்ச் as ஷுட். கேன் ஷுட் பி சேஞ்ச் as குட். வில் ஷுட் பி சேஞ்ச் as would. மே ஷுட் பி சேஞ்ச் as might. And when we refer to that place, no, here should be changed as that, and now should be changed as then. Today எப்படி சேஞ்ச் பண்ணலாம், that day, tomorrow the next day, and yesterday the previous day சொல்லலாம், or else we can say the day before. This should be changed as that, these should be changed as those,
ago should be changed as before. So when we change a sentence from direct to indirect, no, we should keep in mind இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படி அதை டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுவீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரிமூவ் த இன்வெர்டட் கமாஸ். இந்த பங்க்சுவேஷன் மார்க் இருக்கிறதுனால தான் அது வந்து உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறோம். ஸோ வி ஹாவ் டு ரிமூவ் த இன்வெர்டட் கமாஸ். தென் செகண்ட் திங், யூசிங் ப்ராப்பர் கன்ஜங்ஷன். ஏன்னா ரெண்டு பார்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரெண்டு பார்ட்டாக கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது வி நீட் எ கன்ஜங்ஷன். ஜங்ஷன் மீன்ஸ் ஜாயினிங் பிளேஸ். பட் வி நீட் எ கன்ஜங்ஷன்னா ஒரு வேர்டு இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை கொண்டு போய் நம்ம அதோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். தென் ஆல்ரெடி நமக்கு வந்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்றது பார்த்துட்டு அந்த நவுன் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இஃப் இட் ரெஃபர்ஸ் டு த கேர்ள், ஒரு ரதி, ரம்யா அப்படின்னு வந்ததுனாக்கா we can use the pronoun she. இல்லை பாய் நேம் இருக்குனாக்கா we can use he. ஸோ அக்கார்டிங்லி என்ன நவுன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கணும். தென் tense in the direct speech, no, it has to be changed with the tense in the reporting verb. அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சே அப்படின்னு இருந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதில் இருக்க ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுனாக்கா த டென்ஸ் ஷுட் ஆல்சோ பி இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். செட்டுன்னு இருந்ததுனாக்கா பாஸ்ட் டென்ஸ். அப்போ செட்டு பாஸ்ட் டென்ஸ்னாக்கா இந்த டென்ஸ் ஃபுல்லாக அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வருமா அப்படின்னா வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா when we speak about the universal truth, தென் ப்ராவர்ப்ஸ் இதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சே, டெல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் நம்ம எந்த சேஞ்சஸுமே டென்சஸ்லாம் பண்ணவே கூடாது. இஸ் இட் கிளியர்? நவ் ஷால் வி கோ ஃபார் த சென்டென்சஸ். ஆல்ரெடி இன் ஃபர்ஸ்ட் டேர்ம் இட் செல்ஃப் யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஹவு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஆர் தேர்? Yes, you know there are 4 kinds of sentence. First one, declarative. We can call it declarative, affirmative, statement and even assertive. So எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரெஃபர் பண்ணுது. தென் இன்ட்ராகேட்டிவ், இன்ட்ராகேஷன் மீன்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் டைப் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் வந்துடும். இம்பரேட்டிவ் அப்படின்றது தட் இஸ் ரெக்வஸ்டிங் சம்ஒன் ஆர் ஆர்டரிங், இது எல்லாமே இம்பரேட்டிவ் வந்தது. எக்ஸ்க்ளமேட்டரி யூ நோ தட் இஸ் சடன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங், அதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே. தென் இந்த டிக்ளரேட்டிவ், இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னும் போது இதில் வந்து டிக்ளரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் தட் இஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், நோ, இட் ஸ்டார்ட்ஸ் வித் த சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இந்த மாதிரி அந்த இன்வெர்டட் கமாஸ் இருக்குல்ல அதில் ஆரம்பிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும் ஃபார் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்ன்றது கொஸ்டின். கொஸ்டின்ல 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஒன்று WH டைப் கொஸ்டின், தென் த அதர் ஒன் இஸ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். The WH type questions, that itself denotes the question starts with WH. இந்த WH இருக்குல்ல, when, what, where, how much, how many, இது எல்லாமே WH type questions சொல்கிறோம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்ன்றது when we expect the answer to be yes or no, that is called as yes or no type question. Normally these questions, no, it starts with an auxiliary verb. For example, are you ready? Is it clear? So இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா it expects the answer either yes or no. அதனால தான் நம்ம அதை yes or no type question சொல்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலரியில் ஸ்டார்ட் ஆகும் and you have the question mark at the end of the sentence. Imperative. இம்பரேட்டிவ்ன்றது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் இருக்க அந்த வித்தின் கோட் இன்வெர்டட் கமால இருக்கிற எதில் ஸ்டார்ட் ஆகும்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வேர்ப், எனி ஆக்ஷன் வேர்ப். அதாவது ஆக்சிலரி வேர்ப்ல ஸ்டார்ட் ஆகிறது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இம்பரேட்டிவ்ன்றது இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் ஆக்ஷன் வேர்ப். இஸ் இட் கிளியர்? நீங்கள் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது ஆக்சிலரி வேர்ப்ல ஸ்டார்ட் ஆச்சு, தென் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? கொஸ்டின் மார்க்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா it starts with an action verb and you would have the period, that is full stop at the end of the sentence. An exclamatory sentence usually sometimes it starts with WH and rarely it starts with even with the subject. But என்ன இருக்கும் கண்டிப்பா an exclamatory mark will be there and expression and certain expression feeling சொல்லல ஓ hooray alas இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல அது எல்லாமே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் எனி ஒன் ஆஃப் தோஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வில் பி தேர் இன் தட் சென்டென்ஸ். இப்படி தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கன்ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டிக்ளரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ்க்கு கன்ஜங்ஷன் இஸ் தட். ஃபார் இன்ட்ராகேட்டிவ்ல WH வேர்டுக்கு that WH word itself serves as the conjunction, so there is no need for any conjunction. SR type questionல if or whether is the conjunction and for imperative க்கு to is the conjunction. Is it clear? So உங்களுக்கு first நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்ட்ராகேட்டிவ்க்கு என்ன இருக்கும்? கொஸ்டின் மார்க் இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரிக்கு என்ன இருக்கும்? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கும். தென் ரெஸ்ட் ஆஃப் த 2 டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கும். டிக்ளரேட்டிவ் ஸ்டார்ட்ஸ் வித் சப்ஜெக்ட் whereas imperative starts with an action verb. Is it clear? பட் நம்மளுடைய சிலபஸில் இதில் பார்த்தீங்கன்னா we have declarative, that is affirmative. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. வந்தனா said I want to meet the headmaster today. Obviously you know this is a direct speech. சரிங்களா? டைரக்ட் ஸ்பீச் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். கமா இருக்கு, ஓப்பன் கோர்ஸ் இருக்கு, க்ளோஸ் கோர்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன ஸ்பீச் தான் இது? டைரக்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம? we have to remove the inverted commas. Inverted commas-ஐ ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. தென் ஆஃப்டர் தட் we need a conjunction. என்ன கன்ஜங்ஷன்? affirmative சென்டென்ஸ்க்கு that is the conjunction. Then after that Vandana is the name of the girl. Vandana said, I want to meet the headmaster today. Who said? Who is the speaker there? Vandana. She said, I என்றது யாரை குறிக்குது? Vandana. So, the pronoun must be she. ஒரு girl என்றதுனால she. First thing, we have to remove the inverted commas. அதை remove பண்ணிட்டோம். Then second thing, the conjunction is that. Immediately after the conjunction, we must write only the subject. இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, வந்தனாவா? ஸோ கேர்ள், அதை தூக்கி இங்க ஷீன் போட்டாச்சு. வாண்டோடைய பாஸ்ட் டென்ஸ் வாண்டட். திஸ் இஸ் ஆல்சோ ரெகுலர் வேர்ப். ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? வெரி ஈடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். டு மீட் த ஹெட் மாஸ்டர் டுடேன்றது இட் ரெஃபர்ஸ் டு த டைம். இது எதுக்கு மாற்றிக்கணும்? தட் டே. நவ் த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் இஸ் Vandana said that she wanted to meet the headmaster that day. Is it clear? Now you see the second sentence. Raja said, I suffered from fever yesterday. So ராஜான்றது ஒரு பாய். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐன்றது ராஜாவை குறிக்கிறதுனால ஹீன் மாற்றிக்கிறோம். ஓகே. எஸ்டர்டேன்றது இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஸோ த வேர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். சஃபர்டுன்னு இருக்குது. ஆஸ் பர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி நம்ம வேர்பு சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். ப்ரெசென்ட்ல இருந்ததுனால அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிடுவோம். இதில் பாஸ்ட் டென்ஸில் ஆல்ரெடி இருக்கிறதுனால இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். ஓகே. இப்போ நம்ம ரிப்போர்ட் ஸ்பீச் எழுதும்போது எப்படி வரும்? ராஜா said that he had suffered from fever. Yesterdayன்றது என்ன மாற்றிக்கணும்? either the previous day or the day before. ஓகே. இஸ் இட் கிளியர்? இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இன்வெர்டட் கமாஸ் எடுக்கணும். தென் நவுன் இருந்ததுன்னா நவுனை வந்து ப்ரொனவுனுக்கு மாற்றிக்கணும். இல்லை ஆல்ரெடி ப்ரொனவுன் இருக்குனாக்கா ஹூ இஸ் தட் ஸ்பீக்கர்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாய்னா பாய்க்கு ஹீ போட்டுக்கணும், கேர்ள்னா ஷீ போட்டுக்கணும். ஓகே. தென் எனி பிளேஸ் ரெஃபர் பண்ணுறதோ இல்லை டைம் ரெஃபர் பண்ணுறதோ ஏதாவது இருந்ததுனாக்கா நம்ம அதையும் மாற்றி எழுதணும். இவ்வளோ தான் இதில் உங்களுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் மாற்றும் போது. நவ் யூ see your textbook, we have a picture. I want an ice cream. I want an ice cream. இதில் பார்த்தீங்கன்னாக்கா who said to whom? இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யார் சொல்கிறாங்களோ அவங்க ஸ்பீக்கர், யாருக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க லிசனர். ஓகே. இப்போ இதில் 2 பாய்ஸ் இருக்காங்க. அதில் ராம் ஒரு பாய் இருக்கான், இன்னொருத்தன் ராகேஷ். ஸோ ஹூ இஸ் த ஸ்பீக்கர் தேர்? ராம் இஸ் த ஸ்பீக்கர். இப்போ ஐஸ்கிரீம் யாருக்கு வேணும்?
ராம்க்கு வேணுமா ராகேஷ்க்கு வேணுமா? ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். ஐன்றது இட் ரெஃபர்ஸ் டு ராம். ஸோ ராமுக்கு தான் ஐஸ்கிரீம் வேணும். ஓகே, அந்த கிரீன் ஷர்ட்ல இருக்கவன் யார் இப்ப? ராம். ஸோ இந்த செட் டூன்னு வந்திருக்கிறதுனால செட் மட்டும் தான் நம்ம செட் போட்டுக்கிறோம். பட் செட் டூன்னு வந்ததுனாக்கா இட் ஹாஸ் டு பி சேஞ்ச் அஸ் டோல்டு. ஓகே, ஸோ ராம் டோல்டு ராகேஷ். தென் கன்ஜங்ஷன் என்ன பண்ணும்? தட் இஸ் த கன்ஜங்ஷன். இங்க ஐன்றது யாரு? ராம் ஒரு பாய். ஸோ நம்ம அதை என்னன்னு மாத்திக்கிட்டோம்? ஹீ. ஆல்ரெடி அங்க வாண்ட்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்ப் இருக்கு. ஸோ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னன்னாக்கா வாண்டட் அண்ட் ஐஸ்கிரீம். ஸோ இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது ராம் டோல்டு ராகேஷ் தட் ஹீ வாண்டட் அண்ட் ஐஸ்கிரீம். Now you see the second sentence. I am coming to Chennai tomorrow. Who is saying that? இல்லை, இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. You can guess. My uncle said to me. அந்த elderly person தான் யாரு? Uncle. So my uncle said to me. Uncle is the speaker. Me is the listener. நான் தான் இப்ப listener. I am coming to Chennai tomorrow. அப்ப I என்றது whom does it refers to? It refers to uncle. Uncleன்றது நேச்சரலி நம்ம என்னன்னு மாத்திக்கோம்? He தான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா present continuous tenseல verb இருக்கு. இதை நம்ம என்ன டென்ஸுக்கு மாத்தணும்? past continuousக்கு மாத்தணும். ஓகே, my uncle said to என்றது என்னன்னு மாத்திருக்கோம்? told. Then conjunction, that is the conjunction, and immediately after the conjunction the subject he. Uncle he தானே வரும். So he, அந்த am உடைய past tense was. So he was coming to Chennai. tomorrowன்றது எப்படி மாத்திக்கலாம்? The next day. Now you see this picture. In direct speechல I want to become a doctor. Monica said I want to become a doctor. But Monica யார்கிட்ட சொல்றாங்கன்றதே இல்ல. Monica just she said. அவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்காங்க I want to become a doctor. Monica, then conjunction, that is the conjunction. Naturally only one girl is there. So அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐயா என்னன்னு மாத்திருக்கோம்? she. want என்றது past tense, wanted to become a doctor. The next picture, the comic books are kept on the second shelf. Who says that? நம்ம லைப்ரரி போறோம். whom does we refer for book? The librarian. அவங்க கிட்ட தான் போய் கேட்போம், லைப்ரரியன் தானே கேட்போம் நம்ம. So naturally the librarian said. பட் அவங்க வந்து யாருக்கிட்ட சொல்றாங்கன்றது, but we can guess it is said to the children. The librarian said the comic books are kept on the second shelf. So only speaker is there. Librarian பார்த்தா உங்களுக்கு கேர்லா தெரியுதா இல்ல பாயா தெரியுதா? கேர்ள் தானே. ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம்? அதனால the librarian said that. அங்க ஆரம்பிக்கும் போது இந்த லைப்ரரியன்ற அவங்கள ரெஃபர் பண்ற மாதிரி சப்ஜெக்ட் ஆரம்பிக்கல. இஸ் இட் கிளியர்? ஐயின் வந்திருந்தா மட்டும்தான் அந்த லைப்ரரியனை குறிக்கும். பட் இங்க என்ன ஆரம்பிச்சிருக்கு? த காமிக் புக்ஸ். அதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அதை அப்படியே கொண்டு போட்டு த காமிக் புக்ஸ் ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வேர் kept on the second shelf. Then the last picture, the monument is beautiful. Okay, who said that? Siddharthan said. பட் யார்கிட்ட சொல்றாங்கன்றது இல்ல, just he is wondering. அவர் தான் பார்க்கறாரு. Siddharthan said the monument is beautiful. Only one person is there. There is no listener. So Siddharthan said என்றது அப்படியே போட்டுட்டு immediately after that conjunction that, then the monument is என்ற verb மட்டும் நம்ம என்னன்னு மாத்திக்கிறோம்? past tenseல was மாத்தி Siddharthan said that the monument was beautiful. Then the next page you have a picture. Actually இந்த picture பாத்தீங்கன்னாக்கா என்ன டாஸ்க் அப்படின்றது, we are not supposed to rewrite into indirect. Indirect speech நம்மள மாத்த சொல்லல. அதுல என்னன்னாக்கா ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு 3 lines கொடுத்துருக்காங்க. பட் அதுல பாத்தீங்கன்னாக்கா we have to change the verb into past tense. past tenseக்கு நம்ம verb-ஐ சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இது சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல we use only past tense. பாஸ்ட்ல என்ன விஷயம் நடந்ததோ அதை தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்றோம். ஓகே, இப்போ இதுல என்ன வேர்ப்ன்றதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. the boy chases a cat. so chases is the verb. அந்த chases உடைய past tense என்னது? chased. then the cat climbs up. climb உடைய past tense என்னது? climbed. like that you can underline all the verbs in the sentence and
change it into past tense. Okay, now you look at the picture and complete the following அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா this hotel is famous for masala idli. Okay, yes, it is soft and spongy. The person who is serving there, no, ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கேர்ள் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறாங்க. she is said to be நிலா. அவங்க நேமு நிலா. the other person is மிருத்துலா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா that hotel is famous for idliன்றது. then next pictureல it is said that it's famous for spongy idli. yummy yummy, it's delicious too. ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. டேஸ்டி, you know, delicious, tasty. they have added Kashmiri chili. என்ன ஆட் பண்ணிருக்காங்க? Kashmiri chili and spices too. It means they have also added spices. My sister also likes this dish very much. Okay, இந்த பிக்சர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, now you see page 91. Nila told Mritula. What is she told? என்ன சொன்னாங்க? Nila told Mridula that that hotel was famous for masala idli. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன் ரெண்டு தட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தட்டு கன்ஜங்ஷன். யூஸ்வலாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? கன்ஜங்ஷனு. தட் இஸ் த கன்ஜங்ஷன். தென் அனதர் ஒன், செகண்ட் ஒரு தட்டு இருக்குங்களா, அது என்னன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த டயலாகில் இருக்கிற திஸ் ஹோட்டல். அப்போ திஸ்ஸை வந்து நம்ம ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் என்னென்னு மாற்றிக்கணும்? தட்டுன்னு மாற்றணும். அதனால தான் இங்கே ரெண்டு தட்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டு தட்டு வர்றதுனால ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று நம்ம எழுதக்கூடாது. ஒரு தட்டு எதை குறிக்குதுன்னா கன்ஜங்ஷன். அனதர் ஒன் ரெஃபர்ஸ் டு த சப்ஜெக்ட். அதனால் நம்ம போடும்போது ரெண்டுமே தான் யூஸ் பண்ணோம். ஓகே, அதுக்கு மிருதுலா என்ன சொல்கிறாங்க பாருங்க. மிருதுலா said that the idli, how was the idli? Idli was soft. Okay, actually பார்த்தீங்கன்னா அங்கே it's means it is. ஸோ isன்றதோட past tense was. ஸோ இட்லி, இட்டுன்றது எதுக்கு குறிக்குது? இட்லிக்கு. ஸோ it was soft and spongy. Then Nila said that it was delicious too. was delicious-ன்றது அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? Nila said that. இதை மட்டும் போட்டால் போதும். The verb is there already. isன்றதை was மாற்றி கொடுத்துருக்காங்க. She also said that they had added Kashmiri chili. Further மிருதுலா என்ன சொல்கிறாங்க? மிருதுலா said that her sister, my sister ன்னு கொடுத்துருக்காங்களா, மிருதுலாவுடைய சிஸ்டர் என்னும்போது her sister also likes this என்றது என்னன்னு மாற்றிக்கணும்? that dish very much. Now are you all clear, students? Okay, thank you children.